ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்றைக்கி ஓமவல்லி இலையோட வச்சு பார்க்குறீங்களே, ஏங்க இந்த தலை தாங்க இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்பவே முடியலை. இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீமு. இது மேக்ஸிமம் வந்து ஒயிட்டாக இருக்கு மட்டும் இல்லைங்க, மங்கு இருந்துச்சு அப்படின்னா, முக சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பர் ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் மங்காக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு க்ரீமை ஒரு 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் தடவுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மங்கு மருலாம் வந்து உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமடின்னு கூட சொல்லலாம். செம்மையாக அங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு க்ரீன் ஷேடில் செம்மையான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு பாட்டி வைத்தியன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். 1 வீக் வரைக்கும் இந்த க்ரீம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தடவி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற லெவலில் வந்து இருக்கும். செம்மையான ஒரு ரிசல்ட்டு. ஒரு 10 வருஷம் அங்கே 20 நிமிஷத்தில் போக்கக்கூடிய ஒரு க்ரீம்னு கூட சொல்லலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்து மங்கு இருந்தாலும் 10 நிமிஷத்தில் நல்லா டோட்டலாக உங்களுக்கு அந்த கரைகளெல்லாம் எடுத்துரும். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் அக்கா பச்சரிசி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பச்சரிசி இல்லைன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பச்சரிசி எடுத்திங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. இப்போது நல்லா வந்து பெருப்பாக தான் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுறப்ப அது கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கும். அது வந்து நம்ம முகத்தில் போட்டு அப்ளை பண்ணுறப்ப அந்த நல்லா அந்த டாட்டாக கருப்புள்ளி சுருக்கங்கள், அப்புறம் முகத்தை வந்து ரொம்ப லூஸாக காமிக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ப்யூராக ஒரு மாவு வந்து கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தேடில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறோம். இது மீண்டும் கூட நீங்கள் ஒரு டைம் வந்து அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த பவுட்ரு ஓகே. அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி பவுட்ரு வந்து எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு அரிசி மாவு ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ கருன்னு கருத்து போயிருந்தால் கூட அதை வந்து நல்லா வெள்ளை நிறமாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசி மாவுக்கு இருக்குது. இது கூட அந்த மங்கு கரையை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான பொருளை சேர்த்த போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம சாறு எடுக்கணுங்க. அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிடுங்க, மண் இல்லாமல். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஜூஸாக வேணும் நம்மளுக்கு. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை அரைப்பட்டுரும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக எடுத்தாச்சு. நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஓமவல்லி இலைச்சாறு, நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, சில பேர் கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாறு வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும். ஒரு 10-15 இலை போட்டு அரைச்சிங்க, 2 ஸ்பூன் தண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த சாறு ஃபுல்லாக வந்துடும். இது வந்து என்னென்னு பண்ணணும் பார்த்திங்கன்னா, முகத்தை நல்லா பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறது, முக சுருக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த 10 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த மங்கை வந்து வேரோட அந்த கரைகளை அகற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓமவல்லி இலை சாறு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது மைல்டாக வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் முழுக்க முழுக்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறத அரிசி மாவு வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஓமவல்லி இலையோடு நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு மாதிரி வந்துடும். சும்மா மைல்டாக ஒரு 5 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். அது எதுக்காக பாயில் பண்ணுறோன்னா அந்த க்ரீம் வந்து டோட்டலாக அந்த ஓமவல்லி வந்து அரிசி மாவில் வந்து நம்மளுக்கு கலந்து வரணும், அதுக்காக. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்ததே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல லைட் க்ரீன் கலரில் வரும் நம்மளுக்கு அந்த சாறு சேர்த்ததுனால. இங்கே பாருங்கள், ப்யூர் வந்து அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து கீழே இறக்கிக்கலாம். இப்போ அதே பவுலில் இப்போ நம்ம ரெடி பண்ண க்ரீமை இதில் எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஓமவல்லி இலை சாறுலேயே மிக்சிங் பண்ணால் போதும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது எலுமிச்சம்பழ சாறு வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். எலுமிச்சை வந்து அந்த கரைகளை வேரோடு எடுக்கிறதுக்கு இந்த பொருளோடு சேர்த்து நல்லா ஹெல்ப் பண்ணும். விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால ஒரு 1 வீக் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியில் வைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக்குக்கு ஒரு 10 நாள் கூட வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே நான் 15 நிமிஷம் சொல்லுவேன். ஆனால் மங்கு அப்படிங்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே பொருள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீம்லேயே மங்கு, மரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஒரு தொங்கி போன மாதிரி இருக்கும் முகம், ரொம்ப வயசான மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற முகமெல்லாம் நல்லா டைட் வந்து பண்ணி கொடுக்கும். ரொம்பவுமே செம்ம ரிசல்ட்டு. இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த ரெமடி அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த வெயில் சீசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஒரு இரிட்டேட்டாக இருக்கும் முகம். வெளியிலலாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு டல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீம் தான். இப்போ வந்து நல்லா க்ரீம் ஆறிடுச்சு, நம்ம எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த லெமனோட சாறும் ஓமவல்லியோட அந்த துவர்ப்பு காரமும் இது கூட நம்ம அந்த அரிசி மாவு மிக்சடும் வந்து சேர்றப்ப நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 40 வயசு 30 வயசு மாதிரி இருக்கும். 20 வயசு பேசலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நல்லா ரெடி பண்ணி நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மங்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், இப்படி கொடுத்து நல்லா மசாஜ் கொடுத்திங்கன்னா அந்த இடத்த நல்லா அந்த ஸ்கின் ஓப்பன் ஆகி நல்லா வேரோடு அந்த கரைகள் வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூக்கில் இருந்தாலும் சரி, சைடில் கன்னத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா ஸ்கின் ஓப்பன் ஆகி நாங்கள் உள்ளே போய் இறங்குறப்போ நல்லாவே உங்களுக்கு அது வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் அது ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நான் முகத்தை கழுவிட்டு வரேன். அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து கழுத்து கருமைக்கு நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த குட்டி குட்டியாக மருளே இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக விழுந்துடும். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா அப்படியே பிசு பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். ரொம்ப தடியாகவும் இல்லாமல் பாருங்கள், அப்படியே வந்து ரப்பர் மாதிரி வந்து பிடிச்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. இப்போ நான் கழுவிட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. ஏங்க ஒரு 10 நிமிஷம் தாங்க வச்சுருந்தேன். செம்ம ரிசல்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை உடனே வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிரைட்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு 2 முறை வந்து போட்டாலே போதும். மங்கலாக வந்து ரொம்ப சூப்பராக ரிலீவ் ஆகிடுது. இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஒயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம போடுறப்ப முகம் எப்படி இருந்துச்சு, இந்த கழுத்து நேரம் எப்படி இருக்குது பாருங்கள் கருப்பாக, ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த ஓமவல்லிக்கும் அந்த அரிசி மாவுக்கும் செம்ம ரிசல்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மங்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.